தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்தா ஏன்னு இங்கே வரேன். ஏன் என்னாச்சு? நடக்க சொல்கிறாங்க. நீ நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். எங்களுக்கு என்ன, நாங்கள் அருமையாக இருக்கோம். என்னப்பா நடக்கலான்னு வந்தால் மெசேஜ், என்ன மெசேஜ்னு பார்ப்போம். என்னது, முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீட்டை 7ஆக உயர்த்திடு, தேர்தல் வாக்குறுதிப்படி முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகளை விடுதலை செய், இரட்டை கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் பேரணி நவம்பர் 16 சென்னையில் தலைநகரை நோக்கி அழைக்கிறது எஸ்டிபிஐ, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா தமிழ்நாடு. இடஒதுக்கீடு என்பது ஒடுக்கப்பட்ட மக்களின் அங்கீகாரம். செய்தி இப்பெல்லாம் வருது. என்னண்ணே, சிறைவாசிகள்லாம் விடுதலை ஆகிட்டுன்னு சொன்னீங்க, இப்போ எஸ்டிபி கட்சிக்காரங்க சென்னையில் பேரணி போகிறேங்கிறாங்க. ஒன்றும் புரியலைண்ணே. அவங்களுக்கு வேறு வேலையே இல்லைங்க. சிறைவாசிகள் வெளியில் தானே இருக்காங்க. ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணுறதே அவங்களுக்கு பொழப்பாக போச்சு. அப்புறம் ஏன்னு பேரணி நடத்துகிறாங்க? அந்த கட்சிக்காரே வராது, என்னன்னு கேட்டுருவோம். வாங்க பாய், நவம்பர் 16 எதுக்கு பாய் பேரணி நடத்துகிறீங்க? அதான் ஆளும் திமுக சிறைவாசிகளை வெளியில் விட்டுட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு பேரணி நடத்துகிறீங்க உங்கள் கட்சி சார்பா? உட்காந்து அவருக்கு சந்தேகத்தை தீர்த்து விடுங்க. நான் கொஞ்ச நேரம் சுற்றுறேன். நிறைய சுற்றிட்டீங்க, மறுபடியும் சுற்றுங்க. கிளப்பி விட்டாங்களா? சந்தேகம் வந்துருச்சா? அவங்க பரோலில் தான் வெளில வந்துருக்குறாங்க. விடுதலையாக ஒன்றும் வரல. எப்போ வேணாலும் தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. அவங்க கேட்குறது பரோல் கிடையாது, விடுதலை. என்னங்க பாய் சொல்கிறீங்க? அப்போ சிறைவாசிகளை விடுதலை பண்ணலையா இன்னும்? அப்புறம் அந்த 7% சொல்லிட்டு இருக்கீங்க, அது என்ன? அதையும் சொல்கிறேன் அண்ணே. நீங்கள் சுற்றின வரைக்கும் போதும், கொஞ்சம் உட்காருங்க. 20% இருக்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதே 20% இடஒதுக்கீடு கொடுத்துருக்க அரசு. இதே தலித் மக்கள் 19% இருக்கிறாங்க, அவங்களுக்கு 18% இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க. இதில் அருந்ததியர்களுக்கு உள் ஒதுக்கீடாக 3% கொடுத்துருக்குறாங்க. 1% இருக்க பழங்குடியின மக்களுக்கு அதே 1% அவங்க மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அரசு. ஆனால் முஸ்லீம்களோட மக்கள் தொகை 5.6%, ஆனால் கொடுத்துருக்கிறது வெறும் 3.5%. இதில் பல குளறுபடி வேற. இதில் எந்த விதத்தில் நியாயம்? அதுக்காக அவங்க உரிமையை பறிக்க சொல்லி நாங்கள் கேட்கல, எங்களுக்கான உரிமையை கொடுங்கன்னு தான் கேட்டு போராடுறோம். சரி, அப்படி பார்த்தீங்கன்னா 5.6% தானே நீங்கள் கேட்கணும், ஏன் 7% கேட்குறீங்க? நான் மேலே சொன்னதெல்லாம் 2001 கணக்கெடுப்பு, இன்னைக்கு வருஷம் 2024. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா மக்கள் தொகை கணக்கெடுத்து 23 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அட பாவீங்களா! எல்லா சமுதாயத்தையும் ஒன்றா பார்த்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுத்த ஆட்சியில் இருக்குது. இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு மட்டும் ஓரவஞ்சனை காட்டுறது ஏற்றுக்க முடியாது இல்லையா? கல்வியில், வேலை வாய்ப்பில், அரசு துறையில் மற்ற சமூகங்கள் கிடைச்ச மாதிரி இடஒதுக்கீடு நமக்கும் கிடைக்கணும் இல்லையா? இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் இடஒதுக்கீடு பசி இருக்குது. அந்த இடஒதுக்கீடு பசியிலிருந்து விடுதலையும், பரோல் முடிஞ்சு சிறைக்குள்ளேயே தங்களுடைய ஆயுள் மறுபடியும் முடிஞ்சிருமோன்னு நினைக்கக்கூடிய அந்த ஆயுள் சிறைவாசிகளுக்கு விடுதலையும் வாங்கித்தர வேணாமா? அந்த இடஒதுக்கீட்டையும் சிறைவாசிகளுடைய விடுதலையும் வலியுறுத்தி தான் நவம்பர் 16 இந்த பேரணி நடக்குது. இந்த பேரணிக்கு நம்ம ஊரில் இருந்து வாகனம் எதுவும் ரெடி பண்ணியிருக்கீங்களா? சொல்லுங்க, அவசியம் எங்கள் குடும்பத்தோடு கலந்துக்கிறேன். தலைவரா சொல்லுங்க. 2026 தேர்தல் நம்ம பாய்ங்க என்ன, ஆயுள் சிறைவாசிகள் விடுதலை, இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு, எல்லாத்துலேயும் நம்ம ஏமாத்தினதா சொல்கிறாங்களா? ஆமாம் தலைவரா. அடுத்து நமக்கு ஓட்டு போடுவாங்களான்னு தெரியலையா? ஆமாம் தலைவரா. கோச்சுக்காத பாய், பாஜக உள்ள வந்துடும் சொல்லு. எல்லா பயிலும் பயந்துக்கிட்டு நமக்கு தான் ஓட்டு போடுவான். ஓகே தலைவரா. வாழ்க்கை ஜனநாயகம். நம்ம உரிமையை கேட்க நாம தான் போராடணும். மறக்காம தலைநகரத்துல நவம்பர் 16 சந்திப்போம்.